ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்களுக்கு எப்படி நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பட்டி வச்சு 3 டாட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நார்மலாக சிங்கிள் டாட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சிங்கிள் டாட்லேயே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் ஃபிட்டாக உள்ளவங்களுக்கு வேறு மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருக்குமே எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு நம்ம எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும், எதுக்காக 3 டாட் பிளவுஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதாவது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட ஃப்ரண்ட் லென்த் அந்த பட்டிக்கு உள்ளது எல்லாமே வந்து நம்மளால ப்ராப்பரான அளவு வந்து எடுக்க முடியாது. ஏன்னா கிராஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா இறங்கி இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றது, ப்ராப்பரா நம்மளால எடுக்க முடியாது. ஒருவேளை நம்ம 3 டாட் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே ஷோல்டர் வந்து சில நேரத்துல கீழே இறங்கும், இல்லைன்னா லூஸா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம சிங்கிள் டாட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் கீழே இறங்காது. அதே மாதிரி இங்க ஃபிட்டிங்கும் ப்ராப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாராச்சும் சிங்கிள் டாட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருப்பீங்க. அதுல எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஹூக் லாஸ்ட் ஹூக்லாம் கரெக்டா போட்டுடலாம். கரெக்டா இந்த பஸ்ட் ஏரியால போடுற ஹூக் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி அழுத்துற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பேக் பார்ட்டு நீங்க எப்போதும் போல கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் நான் இப்போ டீட்டெயிலா சொல்லுவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து எடுக்கணும். இப்படி லூஸ் இல்லாம டைட் இல்லாம கரெக்டான அளவு என்ன இருக்கோ அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 36.5 வருது. ஓகேங்களா? அடுத்ததா இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ, ஓரளவுக்கு டைட், ரொம்ப டைட் இல்லாமல் ஓரளவுக்கு டைட் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31.5 வருது. இப்போ பேக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருப்பீங்க, பின்பக்க உயரம் வந்து எடுத்திருப்பீங்க. அதே உயரம் தான் நம்ம இதுக்கும் வைக்க போகிறோம். எடுக்கும் போதே பின்பக்க உயரம் வந்து எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ பேக் லென்த் வந்து இங்க இருந்து நீங்க இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து 13 வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துருங்க. அந்த ஃப்ரண்ட் பார்ட்லயும் ஷோல்டர்ல இருந்து இங்க 13 வந்து கரெக்டா கிராஸ்லாம் முடிஞ்சு கீழே போதுமான அளவுக்கு லென்த் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதுல வந்து 14 வருது, பேக்ல வந்து 13 தான் வருது அப்படின்னா, அதாவது டிஃப்ரெண்ட் வருது. பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது, அதிகமா இருக்கு அப்படின்னா, எந்த அளவு வந்து அதிகமா இருக்கும், பேக்கு பெருசா இருந்தா பேக்கோட லென்த் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பெருசா இருந்தா ஃப்ரண்டோட லென்த் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அளவு நீங்க எடுத்துக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்டோட லென்த்து பேக்கோட லென்த்து ரெண்டுத்தையுமே எடுங்க. ரெண்டுத்துல எந்த அளவு பெருசா இருக்கோ அதுதான் பிளவுஸோட உயரமா நீங்க வந்து எடுத்துக்கணும். அடுத்ததா பஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஹிப் எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிடலாம். மற்றபடி ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, பேக் பார்ட்டுக்கு நீங்க நார்மலா எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவீங்களோ. அதனால எல்லாமே சேமா வந்துடும். ஒருவேளை பஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா எடுக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்பர் செஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்பர் செஸ்ட் லூஸ் இல்லாம டைட் இல்லாம எடுத்துக்கோங்க. என்ன அளவு வருதோ அதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு நீங்க பிளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு, 1 இன்ச்சு அந்த மாதிரி. கிராஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு அது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சு நீங்க பிளஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே 2 இன்ச்சு பிளஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். லூஸா இருந்தா கூட நம்ம சைட்ல கூட நம்ம வந்து பிடிச்சு கொடுத்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. இந்த பஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியல அப்படின்னா மட்டும் நீங்க அப்பர் செஸ்ட் எடுத்து அதுல இருந்து 2 இன்ச்சு பிளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாத் அன்னிவனா இருக்கிறதுனால ஒரு கோடு ஒன்று போட்டுப்போம். இதுக்கப்புறம் 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே நம்ம வந்து விட்டுக்கணும். 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் வந்திருக்கும் நீங்க வந்து விடலாம், உங்க விருப்பம் இது. இதுக்கப்புறம் நம்மளோட பிளவுஸோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 14 இன்ச் இல்லைன்னா 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் வந்து 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச். இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ண போறேன். ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பேக் பார்ட் கட் பண்ணிருப்பீங்க. அதுல என்ன வந்திருக்கும், ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதாவது நெக்கும் ஷோல்டரும் சேர்த்து, தையலுக்கு எல்லாம் சேர்த்து. அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேக்ல என்ன வச்சீங்களோ அதே இதுலயும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு லைன் பாக்ஸ் போட்டு லைன் போட்டுடலாம்.
ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நெக்கோட அகலம் வந்து எப்போதுமே நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு எப்படி பண்ணணும்னா நெக்கோட அகலம் சின்னதாகவும் இங்கே ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து பெருசாகவும் இருக்கிற மாதிரி தான் வயசானவங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் மார்க் பண்ணணும். இப்போது நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த 2 இன்ச் வந்து அதுக்கப்புறம் இங்கே 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். நம்ம கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு இருப்போமா, அதில் ஒரு 1/4 இன்ச் போயிடும். அப்புறம் இங்கே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமா, இங்கே ஒரு 1/2 இன்ச் போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து ப்ளவுஸோட ஷோல்டரு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவு சின்னதாகவும் இந்த அளவு பெருசாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து இறக்கம் வந்து அதிகபட்சம் 6 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். வேண்டாம் கம்மியாக வைக்கணும் அப்படின்னா 5லேருந்து 6 இன்ச்சு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் வைக்கணும் அப்படி கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து மாறும். அதனால நம்ம வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி வச்சுக்கலாம். இப்போது ஆனால் ஒரு ஒரு அளவாக நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு கீழே இறக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு 5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே மேலே என்ன அளவு வச்சனோ அதே அளவுக்கு போட்டு பாக்ஸ் போட்டு நெக் வரைஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, 36.5 வந்துச்சு. அந்த 36.5 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணணும். இப்போது 36.5 டிவைடட் பை 4. ஓகேங்களா, 36.5 டிவைடட் பை 4 என்ன வருது, 9.1 வருது. அந்த 9.1 நம்ம இங்கே அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆர்ம்ஹோல் லைன் எந்த இடத்துல வருதோ அங்கே நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி துணி விட்டுக்கலாம். 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் விடலாம். அதுக்கு மேலெலாம் விட வேண்டாம். ரொம்ப பல்ஜா துணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக இப்போது இந்த இடம் தான் மெயின். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே பேக்கில் என்ன பண்ணீங்களோ அதே தான் நம்ம சேம் பண்ணியிருக்கோம். நெக்கோட இறக்கம் மட்டும் மாறி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சு, 36.5 வந்துச்சு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 3.5 இன்ச்சு நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நார்மலாக ஃபிட்டிங்கில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த நிப்பிள்லேருந்து இந்த நிப்பிள்குள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம அதை 2ஆக டிவைட் பண்ணி இங்கே வந்து மார்க் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு எடுக்க முடியாது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை தான் மார்க் பண்ணணும். இதுக்கு ஒரு நான் வந்து 36.5க்கு நான் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்து நான் அதில் வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சைடில் போடுறேன். எந்தெந்த அளவுக்கு என்னென்ன அளவுலாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சைடில் போடுறேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் 1 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா. நார்மல் 3 டாட் ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே 1 இன்ச்சும் இங்கே 1 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் இதோட லென்த் வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 3லேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு 3.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளுக்கு இப்போது 1 டாட் ப்ளவுஸ்க்கு பிடிக்க போகிற டாட்டோட உயரம். ஏன்னா நம்ம இந்த அளவும் பார்த்தீங்கன்னா அதாவது அப்பெக்ஸ் லென்த் சொல்லுவாங்க, ஷோல்டர்லேருந்து நிப்பிள் வரைக்கும் உள்ள லென்த்தை எடுத்து நம்ம இந்த இடத்துல வைப்போம். ஆனால் இதுவுமே ப்ராப்பராக எடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம கீழே இருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 3லேருந்து 4 இன்ச்சு லென்த் வச்சுக்கிறோம். இதுவே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஒருவேளை ஒரு அளவு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து ஒரு 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் 3 to 4 இன்ச்சுக்குள்ளே வைங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப லென்த் இடுப்பு வரைக்கும்லாம் கேட்பாங்க, 15, 16 அப்படி கேட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கணும், இங்கே லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குமா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 இன்ச்சு அந்த மாதிரி இதோட லென்த்தையும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஒரு 14 இன்ச்சு உயரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் இதோட உயரத்தை வச்சுக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 3லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். ஒருவேளை ப்ளவுஸோட லென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதோட உயரத்தை கொஞ்சம் நீங்கள் நீட்டிச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறோம். இதுக்கப்புறம் ஆர்ம்ஹோல் டாட் வந்து நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும். ஓகேங்களா. நம்ம இங்கே மட்டும் பிடிச்சிட்டு இங்கே பிடிக்காம விடக்கூடாது. இந்த இடத்துல லூஸ் வந்துடும். ஸோ இங்கே நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆர்ம்ஹோல் டாட் எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி. இதெல்லாம் வந்து 3 டாட் ப்ளவுஸ்க்கு நார்மலாக எந்த இடத்துல மார்க் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா, இது எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா நம்ம வந்து முக்கோணம், அதாவது அக்கேனா வைப்போம் பார்த்தீங்களா, அக்கேனா முக்கோணம் மாதிரி உள்ள அளவு மாதிரி. இப்போ இந்த டாட் இங்கே இருக்கா, இதுக்கு வந்து முக்கோணமாக பார்க்கணும் அப்படின்னா இப்படி வைப்போம். ஓகேங்களா. இங்கே ஒன்றும்
இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் வைப்போமா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி இருக்கும், முக்கோணம் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இது எந்த இடத்துல வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஓகே, அடுத்ததா இப்போ இதெல்லாம் மார்க் பண்ண பிறகு நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 31.5. அப்போது 31.5 டிவைடட் பை 4 என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.8 வந்திருக்கு. 7.25 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7.25 நம்ம இங்கேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடணும். எங்க இந்த ஃபோல்டிங்ல இருந்து இங்க 7.25 மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம மொத்த அளவு இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இங்க வந்து என்ன பண்ணிடுவோம், டாட் வந்து நம்ம பிடிச்சிருவோம். டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த கிளாத் எல்லாம் உள்ள போயிடும். அப்போ நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் இஷ்யூ வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிப் ரவுண்ட் 4 டிவைட் பண்ண பிறகு என்ன அளவு வந்துச்சோ அதை ஃபோல்டிங்ல இருந்து இங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க மொத்தத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டாட்டோட அகலம் மட்டும் நம்மளுக்கு மொத்தத்துக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இன்ச் வருது. ஓகேங்களா, இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு தானே நம்ம மார்க் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வருது, 2 இன்ச் வருது. அந்த 2 இன்ச்சை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து எதுக்கு, இங்கே உள்ள டாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த துணி உள்ளே போயிடும். அதுக்காக நம்ம இங்கே 2 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இதனால எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா, இதை விடலைனா தான் பிரச்சனை வரும். இப்போ கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்மளுக்கு ஹிப்பில் கரெக்டான ரெடி அளவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் வரும். ஓகே, இதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவா இங்கே சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா தையலுக்கு இங்கே எவ்வளோ விட்டீங்களோ அதே அளவுக்கு இங்கே நான் இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருந்தேன். அதே 1.5 இன்ச்சு நான் வந்து இங்கே விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பக்கத்தில் என்ன பண்ணுவோம், உள்வளைவு எடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்வளைவு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இப்படியே மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை பயமாக இருக்குது, என்ன இந்த இடம் சின்னதாகவும் இந்த இடம் பெருசாகவும் வருது அப்படின்ட்டு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட தள்ளி கூட நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆனால் தையல் போடும்போது லாஸ்ட்டாக சைடு ஜாயின்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல தான் வரும், இங்கே தேவைப்படாது. ஒருவேளை பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் வரைஞ்சி முடிச்ச பிறகு இப்போ பிளவுஸ்ல வந்து நம்ம வரையும் போது இந்த லைன் வந்து ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. யாராச்சும் 1-2 பேருக்கு இடுப்பு சுற்றளவு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை 28, 27, இங்கே அப்பர் செஸ்ட் வந்து 36, கீழே வந்து 27, 28 அந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து அதாவது பஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் ஒரு 6-7 இன்ச்சுக்கிட்ட வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படி இல்லை ஓரளவுக்கு மீடியமா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க அப்படின்னா ஒன்றாகும், இங்க இருந்து இங்க இந்த கோடு வந்து லைட்டா வெளியே போகும். எக்காரணத்தை கொண்டும் இந்த கோடு வந்து உள்பக்கமா வரவே வராது. ஒருவேளை உள்பக்கமா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ஏதோ இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, செக் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். அதை வச்சு இதை கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபுல்லாவே கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு இங்க சென்டர்ல வந்து இதுல ஃபோல்டிங் இருக்குதா, ஸோ இந்த ஃபோல்டிங் அப்படியே இருக்கட்டும். நீங்க இதை மடிச்சு தைக்கிறது எல்லாமே பண்ண பிறகு, மடிச்சு தைக்கிறது டாட்டு பிடிக்கிறது எல்லாமே முடிச்ச பிறகு நீங்க சென்டர்ல கட் பண்ணி ஹூக் பட்டியும் காஜா பட்டியும் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பட்டியில வந்து ஏற்ற இறக்கம்லாம் இல்லாம உங்களுக்கு ஈவனா வரும். ஓகேங்களா, அதனால சென்டர்ல நான் இப்போதைக்கு கட் பண்ணல, ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம மடிச்சு தைச்சிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியாக தான் இருக்கும். கட்டிங் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே மடிச்சு தைச்ச பிறகு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடுக்கு டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இன்னொரு சைடுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இது எப்படி ஈஸியா மார்க் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அந்த டாட்லாம் எங்கெங்க நம்ம குறிச்சிருக்கோமோ, அப்படியே கீழ் பக்கமா குறிச்சிட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா மார்க் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம நார்மலா 3 டாட் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம சென்டர் டாட் பிடிப்போமோ, ஆர்ம் ஹோல் டாட் பிடிப்போமோ, அதே மெத்தட்ல நம்ம வந்து இதுலயும் பிடிச்சுக்கணும். 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுறணும். இப்பதான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பார்ட்டி ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் போக போக நம்ம 3 டாட் ப்ளவுஸ்லலாம் நம்ம ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடலாம்.
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கிராஸ்க்கு தேவையான துணி வந்து எவ்வளோ அழகா சென்டர்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பிரின்சஸ் கட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, பட்டி இல்லாமயே இந்த கிராஸ் உள்ள இடம் வந்து எவ்வளோ ஹையா இருக்கு பாருங்க. கரெக்ட்டா இப்படி இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம போடும்போது தான் என்ன ஆகும், பஸ்ட்டுக்கு ஏரியா தேவையான துணியெல்லாம் இதிலேயே இருக்கா? இப்போ நம்ம புடிச்ச டாட்ல என்ன ஆயிடுது, இந்த மாரி பஸ்ட்டுக்கு ஏரியான ஏரியாவுக்கு நமக்கு துணி தேவைப்படுற துணி இதில வந்துருது. ஸோ வந்த பிறகு இனிமே நீங்க கட் பண்ணி ஹூக் பட்டியும், காஜா பட்டியும் ஸ்டிச் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணிட்டு சைடு ஜாயிண்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னா, ஃபிட்டிங் வந்து சூப்பரா வரும். இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த சென்டர வந்து இப்படி கட் பண்ணி விடணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.